ஏன் முனிவர்கள், யோகிகள் மற்றும் வீரர்கள் எப்போதும் சூரியன் உதயத்திற்கு முன்பு எழுந்தார்கள் என்று நீங்கள் ஒருபோதும் சிந்தித்துள்ளீர்களா? ஏன் புனித நூல்கள் காலை 4 மணியை வெறும் நேரமல்லாமல் தெய்வீக வாயிலாக கூறுகின்றன? இது சாதாரண நேரம் அல்ல, இது ஒரு மிகப்பெரிய ஆத்மீக உலகத்திற்கான கதவு. காலை எழுந்திருப்பதை விட இது வேறு ஒரு விஷயம். நீங்கள் கண்டறியாத ஒரு புதிய உங்களையே சந்திப்பது. நேரத்தை கடந்து பயணிக்க தயாரா? காலை 4 மணிக்கு வெளியே நடக்க முயற்சித்தீர்களா? அந்த நேரத்தில் காற்று வேறு மாதிரியாக இருக்கும். ஒலி இல்லை, வாகனங்கள் இல்லை, அவசரம் இல்லை. உலகம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது பிரபஞ்சம் விழித்திருக்கும். இதுதான் பிரம்ம முகூர்த்தம். அதிக புனிதமான நேரம் காலை 3:30 முதல் 5:30 வரை, குறிப்பாக 4 மணியில்தான். சமஸ்கிருதத்தில் பிரம்மா என்பது படைப்பாளி, முகூர்த்தம் என்பது நேரம். இது படைப்பாளியின் நேரம், சிந்தனை, தியானம் மற்றும் உள்விழிப்புணர்வுக்கான நேரம். இந்த நேரத்தில் உங்கள் மனம் மிகவும் சுத்தமாக இருக்கும். பொதுவாக உங்கள் மனதில் இருக்கும் எண்ணங்கள் இப்போது ஓய்வெடுக்கும். இதனால் இதயம் மெதுவாக துடிக்கும், மூச்சு நிதானமாக இருக்கும். விஞ்ஞானமும் இதையே சொல்கிறது. ஆழ்ந்த தூக்கத்திற்கு பிறகு நம் மூளை மிகவும் தெளிவாகவும் புதியதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலும் இருக்கும். இதனால் நீங்கள் அந்த நேரத்தில் படிக்கிறதோ, நினைக்கிறதோ, கவனம் செலுத்துகிறதோ எதுவாக இருந்தாலும் உங்கள் ஆழ்மனதில் பதிவடையும். நீங்கள் வெறும் தூக்கத்திலிருந்து எழவில்லை, நீங்கள் விழிப்புணர்வில் எழுகிறீர்கள். உலகின் சத்தங்கள் இன்னும் துவங்கவில்லை. அந்த சில நிமிடங்களில் நீங்கள் உங்கள் உயர்ந்த உங்களையே சந்திக்கிறீர்கள். ஆத்மீக சக்தி உச்சத்தில் இருக்கும் நேரம். பண்டைய ஆலயங்கள் ஏன் சூரியனின் முதல் கதிர் பூமியை தொடும் முன் திறக்கப்படுகின்றன தெரியுமா? அந்த நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம். பிரபஞ்சத்தின் ஆழ்மன சக்தி அதிகமாக இருக்கும் தூய்மையான நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் மௌனமாக அமர்ந்து மந்திரம் ஜபிக்கிறீர்கள் அல்லது தியானம் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு தெய்வீக அலைவரிசையுடன் இணைகிறீர்கள். உங்கள் மனம் ஒரு அதிக அதிர்வெண்ணை பெறும் பெறுபொருளாக மாறுகிறது. உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையே ஒரு ஆழமான தொடர்பு உருவாகிறது. பகவத்கீதை இதை அழகாகச் சொல்கிறது. எல்லா நேரங்களிலும் நான் பிரம்ம முகூர்த்தத்தில் இருக்கிறேன். அந்த நேரத்தில் தெய்வீக விழிப்புணர்வு இருக்கிறது. அர்ஜுனன் அந்த நேரத்தில் விழித்தபோது அவர் வெறும் அமைதியை கண்டார் அல்ல, அவர் தன்னைத்தானே உணர்ந்தார். அமைதியில் உச்சமான கவனம். இன்றைய உலகத்தில் கவனம் மிக குறைவாக மூலதனம். ஆனால் காலை 4 மணிக்கு உலகம் அமைதியாக இருக்கும். தொலைபேசி அழைப்புகள் இல்லை, சலசலப்பு இல்லை, கவலை இல்லை. நீங்களும் உங்கள் கனவுகளும் மட்டுமே இருக்கின்றீர்கள். இந்த தூய்மையான மணித்தியாலம் உங்கள் மனதை புதிய சக்தியுடன் நிரப்புகிறது. நீங்கள் படிக்கலாம், உங்கள் இலக்குகளை எழுதலாம், உங்கள் கனவு திட்டத்தில் பணியாற்றலாம். நாளின் வேறு நேரங்களில் மணி நேரங்கள் ஆகும் வேலைகள் இந்த நேரத்தில் சில நிமிடங்களில் முடிவடையும். இதுதான் அதிசயம். அதிகம் செய்வது அல்ல, சிறப்பாக செய்வது. உடலை உள்ளிருந்து சீரமைக்கும் நேரம். ஆயுர்வேதம் சொல்கிறது, காலை 3:30 முதல் 5:30 மணி வரை உங்கள் உடலில் இயற்கையான நச்சு நீக்கம் நிகழ்கிறது என்று. உடல் அழுக்குகளை வெளியேற்றுகிறது, உள்ளங்கை சுத்தம் செய்யப்படுகிறது. இந்த நேரத்தில் எழுந்து சூடான தண்ணீர் குடித்து மெதுவாக சுவாசம் அல்லது யோகா செய்வது உங்களுக்கு ஆழமான மாற்றத்தை தரும். உடல் புத்துணர்வு, நல்ல தூக்கம், மேம்பட்ட சக்தி, தோலின் தேய்மான குறைவு, அனைத்தும் நேர்மறையான மாற்றங்களாக ஏற்படுகிறது. சுய கட்டுப்பாடு. விழித்திருப்பது வெற்றியை அடைவது. காலை 4 மணிக்கு எழுவது சுலபமல்ல, அது சோம்பலை வெல்வது. ஆனால் நீங்கள் எழும்போது உங்கள் பழைய சோம்பல் பழக்கங்கள், சிக்கல்களை வென்று புதிய சக்தியுடன் நாளை தொடங்குகிறீர்கள். உலகின் பெரிய சாதனையாளர்கள் அனைவருக்கும் ஒன்று ஒற்றுமையாக உள்ளது. அவர்கள் காலையை கைப்பற்றுகிறார்கள். காலை 4 மணிக்கு எழுவது வெறும் பழக்கம் அல்ல, அது உங்கள் ஆன்மாவை வழிநடத்த கற்றுக் கொடுக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் என்பது ஒரு நேரம் அல்ல, அது ஒரு மறைந்த கதவு. அந்த கதவை திறக்க தைரியம் வேண்டும்.
அந்த நேரத்தில் முனிவர்கள் ஞானத்தை கண்டார்கள், வீரர்கள் ஆற்றலை கண்டார்கள், ஆன்மீகம் தேடுபவர்கள் அமைதியை கண்டார்கள். இப்போது உங்கள் முறை. நாளை காலை 4 மணிக்கு எழுங்கள். அந்த கதவை திறக்க தயாராக இருங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான அதிசயமான முதல் படியை எடுத்து வையுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை அமர்த்தவும். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.